நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். போடி அந்த பக்கம். ஏண்டி நாசமா போனவளே, என் பையனோட வாழ்க்கைய நாசம் பண்ணிட்டல, இப்ப நிம்மதியா உனக்கு? அத்தை, வேணு தப்பு பண்ணதுக்கு இவ என்ன பண்ணுவா? நீ அவளுக்கு ஒண்ணு சப்போர்ட் பண்ண வேணா, தள்ளு. பாரு, ரெண்டு பொம்பளைங்களும் எப்படியோ அடிச்சுட்டு உருண்டுட்டு போகட்டும். நீ ஏன் இதுல போய் தலையிற? நீ எதுவும் சொல்ல வேண்டாம், வேடிக்கை மட்டும் பாரு. உனக்கு இங்க சொந்தம்னு யாரு இருக்காங்க? வந்த வழியே திரும்பி போயிடு. முளவு காட்டுல ஒரு வீடும் அதுல ஷேர் இருக்குன்னு சொல்லிதான் வேணுகோபாலுக்கும் எனக்கும் கல்யாணம் நடந்தது. என்ன இருந்தாலும் கை பிடிச்சு கூட்டிட்டு வந்தது இந்த வீட்டுக்கு தான். உங்க பையனோட குழந்தை தான் இவ. எனக்கு எந்த உரிமையும் கொடுக்காதீங்க, ஆனா என் குழந்தைக்கு வேணும். இது அவன் குழந்தை தான் நிரூபிக்க முடியுமா? உங்க பையனால உறுதியா சொல்ல முடியும். அதுக்கு ஆதாரம் தான் இப்பவும் இந்த குழந்தை உயிரோட இருக்கு. இது கடையில நீ எங்கெல்லாம் ஊர் சுத்திட்டு வந்திருக்க? நான் வேணும்னே வீட்டை விட்டு போகலையே, என் குழந்தையோட உயிரை காப்பாத்துறதுக்காக தான் நான் போனேன். நீ உன் குழந்தைய வளர்க்கறத விட நான் என் பிள்ளைய நல்லா தாண்டி வளர்த்து வச்சிருக்கேன். உன்னை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் தான் அவனுக்கு கஷ்ட காலம் ஆரம்பிச்சுது. கூட்டிட்டு போய் இப்ப அவனை ஜெயில போட்ட. மீதி இருக்கிறவங்களை தொந்தரவு பண்றதுக்காகவே நீங்க வந்திருக்க போல இருக்க. போடி வெளிய. உங்களுடைய பையன் வேணுகோபால் தாலி கட்டி கூட்டிட்டு வந்த பொண்டாட்டி தான் நான். ஒன்னு வயிற்றுலயும் இன்னொன்னு கையிலயும் இருக்க. அந்த ஆளுடைய 2 குழந்தைங்களுடைய அம்மா. நான் இந்த வீட்டுல தங்கறதுக்கு இதை விட வேற என்ன உறவு வேணும்? ஒருவேளை இந்த 2 வேணுகோபால் இல்லைன்னு நீங்க சொன்னீங்கன்னா அதை ப்ரூவ் பண்றதுக்கான பொறுப்பு எனக்கு இல்ல, உங்களுக்கு சேர்ந்தது. வேணுகோபாலுடைய ஷேர் இந்த வீட்டுல இருக்கிற வரைக்கும் என்ன இந்த வீட்டை விட்டு அனுப்பலான்னு யாரும் நினைக்காதீங்க. அப்படி போறதுக்காக நான் ஒண்ணு இங்க வரல. நாங்க நிம்மதியா தூங்குறதுக்கு பாதுகாப்பான ஒரு இடம் வேணும். நீங்க எல்லாரும் சேர்ந்து வேணுகோபால் பங்கள ஒரு வீட்டை கட்டி கொடுத்தீங்கன்னா நான் அந்த வீட்டுக்கு போயிடுறேன். அது வரைக்கும் நான் இங்கதான் தங்கியிருப்பேன். என்னை எதிர்த்து யாராவது வந்தாங்கன்னா வரவங்களுக்கு தான் கண்டிப்பா நஷ்டம் வரும். அம்மா உன்னோட பழைய பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் எங்க போச்சு? நீ வந்த வேகத்துக்கு அவளை அடிச்சு வெளியே துரத்துவேன்னு நினைச்சேன். போற போக பார்த்தா அவ உன்னை வெளியே அனுப்பிடுவா போல் இருக்க. இந்த கதைகளி நடிப்பு காட்டுறதுக்காகத்தான் இப்ப இங்க வந்தீங்களா? நீ ஒரு ஆளை கொன்னுட்டேன்னு சொல்றத நம்ப முடியலப்பா. நான் கொன்னுட்டேன் அப்படிங்கிற செய்தியை நீங்க பேப்பர்ல படிச்சிருப்பீங்கல்ல, அப்புறம் ஏன் உங்களால நம்ப முடியல சொல்லுங்க? ஒரு மனுஷனோட உயிரை எடுக்கிற அளவுக்கு உன்கிட்ட கெட்ட எண்ணம் இருக்கா என்ன? இந்த மாதிரி கேள்வி எல்லாம் ஏற்கனவே போலீஸ்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்க. நான் சொல்ல வேண்டிய எல்லாத்தையும் அவங்க கிட்டே சொல்லிட்டேன். நீங்க கிளம்பலாம். உனக்கு கொஞ்சம் கூட வருத்தமே இல்லையாப்பா? எதுக்கு? ராத்திரியில திருட மாதிரி வந்த ஒருத்தனை நான் பிடிச்சிட்டேன், குத்தியும் கொன்னுட்டேன். அவன் தான் செத்துட்டான்ல, இதுக்கப்புறம் வருத்தப்பட்டு என்ன பிரயோஜனம்? நீ ஏதோ தெரியாம பண்ணிட்டுன்னு தான் இந்த நிமிஷம் வரைக்கும் நான் நினைச்சுக்கிட்டு இருக்க. வேணும் என்ன நான் தெரியாம பண்ணிட்டேன்னு சொன்னா நீங்க இங்க இருந்து என்ன கூட்டு போயிடுவீங்க? கேஸை எடுத்து நடத்துற அளவுக்கு எனக்கு ஒன்னும் சக்தி இல்லைன்னு உனக்கே தெரியும்ல. பின்ன எதுக்கு நீங்க இங்க வந்தீங்க? தகுதியான 2 பேர் வீட்டுல இருக்காங்கல்ல, அதான் என் கூட பிறந்தவனுங்க. அவனுங்களை இங்க வர சொல்லுங்க. என்ன அவனுங்களுக்கு இதை பத்தி தெரியாதா? தெரியும்பா. அப்படின்னா 2 பேரையும் சீக்கிரமா இங்க வந்து என்ன பார்க்க சொல்லுங்க. நான் சில விஷயங்களை அவங்க கிட்ட பேசி ஆகணும்.
இங்க தான் படுக்க போறீங்களா? ஆ, இப்போ இந்த ரூமை என் வீட்டுக்கார் யூஸ் பண்றாரு. உங்களுக்கு தான் வேற ரூம் இருக்குல்ல? என்னோட வீட்டுக்காரு ஒரு கம்பெனில ஆன்லைன் பிசினஸ் ஆரம்பிச்சிருக்காரு. அதுக்கான ப்ராடக்ட் வரும்போது சேஃபாவும் கணக்கெல்லாம் போடவும் இந்த ரூம் யூஸ் பண்ணுவோம். அப்படின்னா நான் எங்க போய் படுக்கிறது? அதெல்லாம் நல்லா யோசிச்சு பார்த்து தான் இங்க வந்திருக்கணும். நான் நிறைய விஷயங்களை யோசனை பண்ணேன். செத்து போலான்னு கூட யோசனை பண்ணேன். அதுக்கப்புறம் தான் இந்த ரிஸ்க் எடுக்கலாம் நான் முடிவு பண்ணேன். இந்த வீட்டில் இருக்கிற வேணுகோபால் அப்படிங்கிற 2வது பையன் தான் என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. அந்த ஆளுடைய ரூம் தான் இது. இதுக்கப்புறம் இந்த ரூம்ல தான் நான் தூங்க போறேன். ஓஹோ, இது இப்போ என்னோட ஆபீஸ் ரூம். அப்படின்னா நானும் என் குழந்தையும் படுக்கிறதுக்கான இடத்த நீ ரெடி பண்ணி கொடு. நீங்க வெளியில போய் படுங்க. அங்க படுத்து உங்களுக்கு பழக்கம் இருக்குல்ல? இருக்கு. ஆனா அது மட்டும் இல்ல, ராத்திரியில பதுங்கி வர திருடனை பார்த்து எனக்கு பழக்கம் இருக்கு. நைட் ஆனா நான் அங்க போய் தூங்குறதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா என் பொண்ணுக்கு அந்த நிலைமை வரக்கூடாது. ஏன்னா இவ வேணுகோபாலுடைய பொண்ணு. இவ தூங்குறதுக்கு சௌகரியமான ஒரு ரூம் எனக்கு வேணும். நீ சந்தோஷமா தங்கலாம், என்னால ரெடி பண்ண முடியாது. நீ என் விஷயத்துல இன்வால்வ் ஆகாம இருக்கிறது தான் உனக்கு நல்லது. நீ நினைக்கிறதெல்லாம் இங்க நடக்காது. நான் இங்க தங்கறதுக்கு நீ ஒண்ணு பெர்மிஷன்லாம் எனக்கு கொடுக்க வேண்டாம். என்ன சொல்லுங்க? என்ன பண்றீங்க? இப்ப கோவப்பட்டு என்ன பிரயோஜனம்? நீங்க போங்க, நான் பேசிக்கிறேன். நீ விடு. ஐயோ என்னங்க, நீங்க வாங்க வாங்க நீ விடு. வாங்க. ஐயோ அக்கா கிட்ட நான் பேசிக்கிறேங்க. நீங்க போங்க போங்கன்னு சொல்றேன்ல. என் வீட்டுக்காரர் எப்பவுமே இப்படிதான் பேசுவாரு. வெட்டு 1 துண்டு 2. பாலக்கா நீங்க வருத்தப்படாதீங்க. இந்த மாதிரி பேசும்போதெல்லாம் நான் முன்னாடி வருத்தப்பட்டுக்கிட்டு தான் இருந்தேன். ஆனா இப்ப அந்த மாதிரி கிடையாது. என் வீட்டுக்காரோட கோவம் போற வரைக்கும் நீங்க வேற ரூமுக்கு போயிடுங்களேன். அவன் என்கிட்ட கோவமா சொன்னதை நீ இப்போ என்கிட்ட அமைதியா சொல்லிக்கிட்டு இருக்க. நீங்க அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும்க்கா. இங்க எல்லாரும் வேணுமாமா ஜெயிலுக்கு போனதுக்கு நீங்க தான் காரணம்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த பேச்செல்லாம் போற வரைக்கும் நீங்க கோவமா பேசுறதோ இல்ல சத்தமா பேசுறதோ வேண்டாம். பகல் என்ன குடிசையிலயோ வெளியிலயோ வராண்டாவிலயோ இல்ல ஏரிக்கரையிலயோ நான் எங்க வேணாலும் இருப்பேன். ஆனா ராத்திரியில நான் என் பொண்ணு நல்லபடியா தூங்க வைக்கிறதுக்கு எனக்கு ஒரு ரூம் வேணும். அது வரைக்கும் நான் இங்கதான் இருப்பேன். என்ன வெளியில அனுப்புறதுக்கான தைரியம் உன் வீட்டுக்காருக்கு இருந்தா அதை முதல்ல பண்ண சொல்லு. இப்பதான் வேணுவை போய் பார்த்துட்டு நான் வரேம்மா. அவன் நல்லா இருக்கானா? ஜெயில எப்படிம்மா நல்லா இருக்க முடியும்? அவன் என்னை பத்தி கேட்டானா? வேற யார பத்தியும் அவன் கேட்கவே இல்லை. பாலாவை மட்டும்தான் அவன் கேட்டான். அவ இங்கதான் இருக்கான்னு சொன்னப்போ அவன் எதுவுமே பேசாம கொஞ்ச நேரம் அப்படியே இருந்தான். அவ ஏதோ சதி பண்ணி தான் அவனை மாட்டி விட்டுருக்கா. ஆனாலும் அவளை பத்தி மட்டும்தான் அவன் கேட்டிருக்கான். இங்க பாரு, தேவையில்லாமலாம் பேசிக்கிட்டு இருக்காது ஜெகதம்பா. அந்த கொலையை பண்ணும்போது வேணு போதையில இருந்ததா போலீஸ்காரங்க சொல்றாங்க. இங்க பாரு, அளவுக்கு அதிகமா குடிச்சிட்டு அவன் என்ன பண்றதுன்னே தெரியாம தான் அந்த பையனை கொன்னு இருக்கான். இதுக்கும் பாலாவுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. ஒருவேளை அப்படி இருந்திருந்தா பாலாவை பத்தி கேட்டிருப்பானா என்ன? அவளை பத்தி பேசும்போது கோவப்பட்டிருப்பான் இல்லையா? நீ சங்கடப்பட வேண்டாமா. செத்து போனவன் ஒரு அக்யூஸ்ட்ன்றதுனால ஒரு நல்ல வக்கீலை வச்சு கேஸை நடத்தினா தண்டனை கம்மியா கிடைக்கும்னு கேள்விப்பட்டேன். இனி தண்டனை கம்மியா கிடைச்சு என்ன பிரயோஜனம்? கொலகாரங்கிற பேர் கிடைச்சிருச்சு இல்லையா? உன்னால அந்த அளவுக்கு செய்ய முடிஞ்சது இல்ல. சுமேஷே, நீயும் சதீஷும் அந்த பக்கம் போகாததை நினைச்சு எனக்கு வருத்தம் தாண்டா. நாங்க என்ன பண்றது? தெருவுல போன ஒருத்தனை குத்தி கொண்டதுக்கு நாங்க என்ன பண்ண முடியும்? மாமா, உண்மையை சொல்ல போனா சதீஷ் மாமாக்கு தான் இந்த விஷயத்துல பொறுப்பு அதிகம். நான் ரெடியா இருக்கேம்மா. நீங்க எப்ப போகணும்னு சொன்னா மட்டும் போதும். அதுக்கு உன்னை கட்டாயப்படுத்தணுமா என்ன? நீங்க 2 பேரும் போய் என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவனை ஜாமீன்ல கூட்டிட்டு வரணும். நாங்க அங்க போய் பார்த்தா ஜாமீன்லாம் ஒண்ணும் கிடைக்காது. டேய், ஜாமீன்ல எடுக்கிற வேலையை நான் பாத்துக்கறேன்டா. ஆனா அதுக்காக செலவை நீ தான் பாத்து. இங்க பாரு, என் பாக்கெட் காலியா இருக்குடா. என் வீட்டுக்காரர் என்ன பணத்தை பீரோல அடுக்கி வச்சிருக்காரா என்ன? ஆஹா, இங்க பாருமா,
இது எங்களோட அண்ணன் தம்பி பிரச்சனை. அதை பத்தி நாங்களே பேசி தீர்த்துக்கலாம். சதீஷண்ணா, ஜப்தில இருந்து இந்த வீட்டை மீட்கிறதுக்கு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா? இதுக்கப்புறம் கேஸுக்கெல்லாம் என்னால பணம் செலவு பண்ண முடியாது. நீங்க இங்க இருந்து எல்லாரும் ஏலம் போட்டுக்கிட்டு இருக்காதீங்க. உங்களுடைய சகோதரர் ஜெயிலே இருக்கணும்னு அப்படின்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா கேஸை நடத்தாதீங்க. அப்படி பண்ணலனா வேணுகோபாலுடைய ஷேரை வித்துட்டோ இல்ல அடகு வச்சோ நீங்க கேஸை நடத்தலாம். பாலா சொன்னது சரியான விஷயம். உங்க யார்கிட்டயும் செலவு பண்ண பணம் இல்லனா வேணுவோட சொத்தை வித்துருங்க. வீட்டோட எல்லா டாக்குமெண்ட்டும் பேங்க்ல தான் இருக்கு. அதை எடுக்கலனா விற்க முடியாது. அப்படின்னா வேணுவோட விஷயத்துல ஒரு முடிவு எடுத்தாச்சு. அப்புறம் வேணு வேலை பார்த்த அந்த கம்பெனி ஒருவேளை அவனை ஜாமீன் எடுக்க வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரி ஏதாவது நடந்தா அவன் இங்க வருவான். தான் ஜெயில இருக்கன்னு தெரிஞ்சும் நீங்க வந்து பார்க்காததுனால உங்க 2 பேரையும் அவன் ஏதாவது பண்ண வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரி ஏதாவது நடக்காம இருக்கணும்னா இப்பவே அவனை போய் பாருங்க. நீ என் வயித்துல இருக்கும்போது கொஞ்ச நாள் நான் இங்கதாம்மா தங்கிட்டு இருந்தேன். பாலா, நீ இந்த மாதிரி குழந்தைய தூக்கிட்டு நடந்துட்டு இருந்தா அவ தூங்க மாட்டா. முதல்ல குழந்தையோட பசிய போக்கு. இந்தா, இது சுமேஷோட பணத்துல வாங்கினது கிடையாது. நான் வேலை செஞ்ச பணத்தை வச்சு வாங்கினது. நீங்க வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டீங்களாக்கா? இப்பதான் 1 வாரம் ஆகுது. இங்க இருக்கிற கூட்டுறவு சங்கத்துல தயாரிக்கிற சோப்பு, வாஷிங் பவுடர் அது எல்லாத்தையும் பேக் பண்ற வேலையை பார்த்துட்டு இருக்கேன். வாரத்துக்கு 3 நாள் மட்டும்தான் வேலையே. ஏதோ அந்த வேலையாவது இருக்குல்ல. என் வீட்டுக்காரர் முதல்ல எதிர்ப்பு தெரிவிச்சாரு. பெரிய கான்ட்ராக்டரோட பொண்டாட்டி வேலைக்கு போனா அவருக்கு தான் அசிங்கமா. கஷ்டப்பட்டு பட்னி கிடந்து அசிங்கப்படுறதை விட வேலைக்கு போறது நல்லது தானே. யாரோட உதவியும் இல்லாம நமக்கு தேவையான பொருளை நாம வாங்கிக்கலாம்ல. இந்த பாலை நான் தாமா வாங்கிட்டு வந்தேன். போலீஸ் தேடிட்டு இருந்த ஒரு கிரிமினல் குற்றவாளிய ரோட்லயே வச்சு குத்தி கொலை பண்ண வேணுவோட போட்டோவும் அவனை பத்தின நியூஸும் பேப்பர்ல வந்திருக்கு பாலா. அது ஒரு சின்ன நியூஸ் தான், அதனால யாரும் அதை கவனிச்சிருக்க மாட்டாங்க. எதுக்காக பாலா வேணு அவரை கொலை பண்ணாரு? அதான்க்கா எனக்கும் தெரியல. அவன் நீங்க தங்கியிருக்க வீட்டுக்கு வந்தானா என்ன? செத்து போனவன் ஹவுஸ் ஓனருடைய மருமக. அவன் அங்க மறைஞ்சிருந்து வாழ்றதுக்காக வந்திருந்தான். வேணுகோபாலுக்கும் அவனுக்கும் ராத்திரியில சண்டை வந்துருச்சு போல. போலீஸ்காரங்க வேணுகோபால் அரெஸ்ட் பண்ணிட்டு வரும்போது தான் எனக்கே தெரியும். வேணு கூட இருந்தப்போ அவன் உனக்கு ஒரு தலைவலியா இருந்திருக்கான். இப்போ அவன் ஜெயில்ல இருக்கான். எத்தனை நாளைக்கு தண்டனை கிடைக்கும்னு தெரியாதுல. நீ குழந்தைய வச்சுக்கிட்டு எப்படி வாழ போற? இவன் மட்டும் இல்லக்கா, என் வயித்துல இன்னொரு உயிரும் இருக்கு. வேணு எத்தனை வருஷத்துக்கு அப்புறம் வெளியில வருவான்னு தெரியாதுல்ல. நீ இந்த குழந்தைய பெத்து எடுத்தா பாக்குறவங்க என்ன சொல்லுவாங்க? மத்தவங்க நம்ப வைக்கிறதுக்காக நான் உன்னை வாழ்க்கை வாழலக்கா. ஆனா இந்த நிலைமையில எந்த நிலைமை வந்தாலும் சரி, நான் இந்த குழந்தைய பெத்து எடுப்பேன். என் முன்னாடி என்னுடைய விதி பெரிய சவாலை உன்னை இறக்கி வச்சிருக்கேன். நான் அது எல்லாத்தையுமே தாண்டி வந்து ஒரு கீரல் கூட விழாம நான் என்னுடைய பசங்களை வளர்க்கணும். ஹலோ, நீ தூங்கிட்டு இருப்பன்னு நினைச்சேன். அது எப்படி? நீங்க கால் பண்ணாம நான் தூங்கிடுவேனா? வேணுகோபாலனை பத்தி அங்க ஏதாவது தகவல் கிடைச்சதா? இல்லையே. என்னாச்சு ஹரி? இங்க வர தமிழ் பேப்பர்ல வேணுகோபால் ஒரு குற்றவாளின்னு நியூஸ் வந்திருக்கிறத நான் பார்த்தேன். உங்களுக்கு அது தெரியாதா? நான் பேப்பர்ல ஃப்ரண்ட் பேஜ் மட்டும்தான் பார்ப்பேன், அதனால தெரிஞ்சிருக்காது. இது பேப்பர்ல ஒரு சின்ன நியூஸா தான் வந்திருக்கு. வேணுவும் அப்புறம் கொல்லப்பட்டவங்களோட போட்டோவும் வந்திருக்கு. ஐயோ,
ஆனா எங்க யாருக்கும் இதை பத்தி தெரியாதே. கடவுளே, வேணுகோபால போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டா பாலாவும் குழந்தையும் என்ன ஆவாங்க? அவங்க எங்க இருப்பாங்க? நீ போன் அப்பா கிட்ட கொடு. மாமா சீக்கிரமாவே தூங்கிட்டாரு. டேப்லெட் சாப்பிட்டுட்டு இருக்காருல்ல, இந்நேரம் அவர் நல்லா தூங்கிட்டு இருப்பாரு. அப்பனா நாளைக்கு கால் பண்றேன், நீ தூங்கு. சொல்றதுக்கு வேற எதுவுமே இல்லையா? என்னத்த சொல்ல, இந்த நியூஸை பார்த்ததும் என் மைண்டே சரியில்லை. என்ன நடந்துச்சுன்னு தெளிவா தெரியாததுனால ஒரே டென்ஷனா இருக்கு. அதனால ஊருக்கு வரலான்னு இருக்கேன். நீங்க ஊருக்கு வரணும்னு தான் நான் தினமும் வேண்டிட்டு இருக்கேன். உங்களை பார்க்கணும் போல இருக்குங்க. ஆனா வேணுவை பத்தி விசாரிக்கிறதுக்காக நீங்க வர வேண்டாம். ஏதாவது தகவல் கிடைச்சா நானே கால் பண்ணி சொல்றேன். ஓகே, சரி. மாமா, நீ இன்னும் தூங்கலையாமா? அதுக்குள்ள ஹரி கால் பண்ணாரு. வேணு ஒரு கொலை கேஸ்ல மாட்டிக்கிட்டாருங்கிற விஷயத்த அவர் பேப்பர்ல பார்த்து தெரிஞ்சுக்கிட்டாரு. நம்ம யாருக்கும் இத பத்தி தெரியாதுன்னு நான் சொல்லிட்டேன் அவர்கிட்ட. காலையில உங்ககிட்ட பேசுவாரு. நான் என்னமா சொல்றது? ஹரியா சொல்ற வரைக்கும் நமக்கு இந்த விஷயத்தை பத்தி தெரியாது. அதையே சொல்லுங்க. மத்தபடி உங்களுக்கு என்ன தோணுதோ அதையே சொல்லுங்க. கேஸ் நடத்துறதெல்லாம் வேணுவோட ஃபேமிலி பார்த்துப்பாங்கன்னே சொல்லிடுங்க. பாலாவும் குழந்தைய பத்தி கேட்டானா என்ன? அது எதுவுமே நமக்கு தெரியாது. எப்படி இதை தெரிஞ்சுக்க ஹரி அங்கிருந்து லீவ் எடுத்துட்டு வரப்போறது இல்ல. நாம சொல்ற இன்ஃபர்மேஷன் மட்டும் தான் அவருக்கு தெரியணும். பாலாவையும் வேணுவையும் நாம மறந்துடலாம். அப்பா, ஒரு 500 ரூபாய் இருக்கு. அட, அதிசயமா இருக்கு. காலையிலேயே கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டியா? நீங்க குளிச்சிட்டீங்கல்ல? பார்த்தா தெரியல. நேத்து குளிச்சது. ஐயோ, அட விடுமா, அது பாட்டுக்கு அது இருந்துட்டு போகுது. ஒரு வேலை கிடைக்கணும்னு சாமி கிட்ட நான் ரொம்பவே வேண்டி இருந்தாங்க. என்ன வேலையா இருந்தாலும் வேலை கிடைச்சு எனக்கு 2 வாரம் ஆயிடுச்சு. என்னால கோவிலுக்கு போகவே முடியல. இன்னைக்குதான் முடிஞ்சது. அப்படின்னா நீ என்கிட்ட சொல்லிட்டு போயிருக்கலாம்ல. ஆஹா, நீங்களும் கோவிலுக்கு வந்திருப்பீங்களா என்ன? கோயிலுக்கு வர்றதுக்காக சொல்லல. நீ எந்திரிக்கும் போதே நானும் எந்திரிச்சு போயிருப்பேன்ல. எங்க போக போறீங்க? அது ஒண்ணு இல்ல, நேத்து ராத்திரி எல்லாம் எனக்கு சரியா தூக்கமே வரல. அதான் காலையில நல்ல போத்திட்டு தூங்குனீங்களோ? அட அது இல்ல, நம்ம வேணுவை பத்தியே நான் யோசனை பண்ணிக்கிட்டு இருந்தேன். நைனா சொன்ன மாதிரி கம்பெனிக்காரங்க அவனை ஜாமீன்ல எடுத்துட்டாங்கன்னா அவன் நேரம் இங்க தான் வருவான். அவனை நம்ம யாரும் போய் பார்க்கலங்கிற கோவத்துல கையில கிடைக்கிறத எடுத்து வெளுன்னு வெளுத்துருவான். அவங்ககிட்ட இருந்து நம்ம தப்பிச்சு போகணும்னா ஒரே ஒரு வழிதான் இருக்கு. இப்பவே நேரா ஜெயில அவனை போய் பார்த்து, உன்னை ஜாமீன்ல எடுக்கிறதுக்கு என்கிட்ட பணமே இல்லடா அப்படின்னு அவனை பார்த்து கதறிட்டு வரணும். ஆஷா அப்புறம் சுமேஷோட கையில பணம் இருக்கு. வேணுவோட பங்கும் இப்ப அவங்க 2 பேரோட கையில தானே இருக்கு. வேணும்னா சுமேஷ் போகட்டும். அட ஏண்டி, அவன் போகாம இருக்கிறதாண்டி நமக்கு நல்லது. வேணு வந்த உடனே சுமேஷ் கழுத்தை பிடிச்சி நெரிக்கணும். அவனை நல்லா எத்து ரூம்ல அடைச்சு வச்சுட்டானா நாம தப்பிச்சிருவோம். சுமேஷ ஒதுக்கி வச்சா நாம எப்படிங்க தப்பிக்க முடியும்? ஓ, என் முட்டாள் பொண்டாட்டி. இந்த பிரச்சனையை காரணம் காட்டி வேணு சுமேஷையும் அவன் பொண்டாட்டியும் வெளியே துரத்திட்டா. அதுக்கப்புறம் இந்த குடும்பத்தோட தலைமை யாரு? அது வேணு தானே. ஏண்டி, அவனுக்கு ஜாமீன் மட்டும் தாண்டி கிடைக்கும். கேஸை தொடர்ந்து நடத்துறதுக்கு கையில பணம் இல்லைன்னா கண்டிப்பா அவனுக்கு தண்டனை கிடைக்கும். சோ அவன் ஜெயில்ல, சுமேஷ் அவன் பொண்டாட்டி வீட்டுல, அம்மா முடியாம கட்டல்ல, நைனா வழக்கம் போல கோயில்ல. அதுக்கப்புறம் யார் இந்த வீட்டோட ஹெட் மாஸ்டர்? இந்த சதீஷ் தான். நீ ஒன்னும் பல்ல காட்ட வேண்டாம். நான் நினைச்ச மாதிரி இங்க கண்டிப்பா எல்லா வேலையும் நடக்கும். அதுக்கு முன்னேற்பாடு தான் நான் இப்ப அங்க போறது. இது எல்லாமே கோலப்பொடிக்காரன் கனவு கண்ட மாதிரி இருக்கு. கடைசியில எல்லா கோலப்பொடியும் வீணா போயிடும். தேவையில்லாம அவனை பார்க்க போய் இருக்கிற பணத்தையும் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஏண்டி, இந்த மாதிரி நேரத்துல அவனை போய் பாக்குறதாண்டி நல்லது. ஏன்னா அவன் ஜாமீன்ல வந்தானா நம்ம கூட எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டான். அதுக்காகத்தான் ஐயா இப்ப அவனை பார்க்க போறேன். சரிடி, நான் கிளம்பிட்டா? எங்க? அப்புறம் உன்னோட பேக்ல இருந்த 500 ரூபாயை காணோம்னு நீ அதிர்ச்சி அடைஞ்சிடாத. அது சேஃபா இருக்கு. அது எப்படி? அது எப்படின்னு கேட்டா அதுக்கு என்ன பதில் சொல்றது? அது என் பாக்கெட்ல பத்திரமா இருக்கு. எல்லாம் மேஜிக் மேஜிக் மேஜிக். எதுவும் பேச வேண்டாம். நான் இப்ப கிளம்புறேன். எல்லாத்தையும் பேசிப்போம். கேளுங்க. நேரம் ஆயிட்டு இருக்கு, நான் போறேன்.
பாலா, என் வீட்டுக்காரர் வேணுவை பார்க்க போயிருக்காருமா. சங்கத்துல இருந்து இந்த தடவை கூலி கிடைக்க லேட் ஆயிடுச்சு. அதனாலதான். இல்லைன்னா நான் என் வீட்டுக்காரரை நான் முன்னாடியே வேணுவை பார்க்க அனுப்பி வச்சிருப்பேன். வேணுவை பார்க்கணும்னு உனக்கு ஆசை இல்லையா பாலா? மனநோயாளியா இருக்கிற ஒருத்தனோட பொண்டாட்டிங்கிற முறையில நான் சகிக்க வேண்டியது எல்லாத்தையுமே சகிச்சுக்கிட்டேன்லக்கா. ஆனா ஒரு கொலையாளிய பாக்கிறதுக்கு என்னுடைய மனசு அனுமதிக்கவே இல்லை. ஜாமீன்ல கூட்டிட்டு வரணும்னா பண்ண செலவாகும் அப்படின்னு என் வீட்டுக்காரர் சொன்னாரு. அவர் கோவத்துல பண்ணிருந்தாலும் கூட ஒரு மனுஷன் உயிர் தானக்கா இப்ப இல்லாம போயிருக்கு. அந்த பயம் என் மனசுல இருந்து இன்னும் போகவே இல்லை. ஒரு மனுஷனுக்கு எதிராக கத்தியை தூக்கிறதுக்கு முன்னாடி அந்த ஆள் இனி என் குழந்தைய நினைச்சு பார்த்தானா? இல்லல்ல. அப்படி ஒரு ஆளை பாக்குறதுக்கு நான் எதுக்காக போகணும்? அவரு போய் பார்த்துட்டு வரட்டும். அதுக்கப்புறம் மத்த விஷயங்களை பேசி முடிவெடுத்துக்கலாம். என்ன முடிவெடுக்கிறதா இருந்தாலும் பணம் வேணும்க்கா. அந்த பணம் இப்ப யாருடைய கையிலயும் இல்ல. எவ்வளவு பெரிய வக்கீல வச்சு நம்ம கேஸ நடத்தினாலும் கொஞ்ச நாள் கண்டிப்பா வேணும் ஜெயில இருந்தாகணும். அது வரைக்கும் உன்னையும் குழந்தையும் நினைச்சாதான் கஷ்டமா இருக்கு. அது மட்டும் இல்லாம உன் வயித்துல இன்னொரு குழந்தை இருக்குல்ல. என் வாழ்க்கை ஒண்ணு நான் ஆசைப்பட்ட வழியில போகவே இல்லக்கா. எப்படியாவது இந்த குழந்தைங்களை நான் வளர்க்கணும். அந்த ஒரு எண்ணம் மட்டும்தான் இருக்கு. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.